பார்க்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணமண்டி. எந்திரிச்சு வாங்க அண்ணமண்டி, நம்ம வீட்டுக்கு போலாம் அண்ணமண்டி. நீங்க போனதுல இருந்து அம்மா வேற உங்க நினைப்பா மனசு உடைஞ்சு மூளையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் பண்ணது ரொம்ப பெரிய முட்டாள்தனம். அதுக்கு என்ன தண்டனை வேணா கொடுங்க அண்ணமண்டி. நான் வேணா உங்க அப்புச்சி காலில் விழுந்து அவர் காலை கழுவி நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் அண்ணமண்டி. வாங்க அண்ணமண்டி, உங்க அப்புச்சி கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். கேக்கட்டா? கேக்கட்டா? என்ன நான் இப்படிதான் சொல்லுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீ? ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு வா. அங்கன அம்மா கிட்ட நான் உன்னை கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். அது வேற நீ போனதுல இருந்து ஒரே வாட்டமா இருக்கு. கிளம்பி வா போலாம். என்ன பாக்குற? என்னமா ஆட்டம் போட்டீங்க நீங்களா? நீயும் அப்பனும் என்னை எப்படிலாம் அசிங்கப்படுத்தினீங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து வெச்சல்ல. தலை நிமிர்ந்து இருந்த மனுஷனை என் காலில் தலை குனிய வச்ச. இதுக்கப்புறம் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட வாலாட்டுவீங்க? சும்மா சொல்லக்கூடாதுப்பா. ஊர் கூட்டும் பெரிய மனுஷன், காணாடு காத்த கம்பீரன் என் கால்ல சாஸ்தாங்கமா விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு போனது என் மனசுக்கு எப்படி குழு குழுன்னு இருந்துச்சு தெரியுமா? என்ன அந்த கண்கொள்ளா காட்சியை நீ நேர்ல பார்க்க முடியாம போயிடுச்சு. அத பாத்துருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் உன் கண்ணுல இருந்து ரத்த கண்ணீரே வந்திருக்கும். அதையும் நான் பாத்துருந்தேன்னு வச்சுக்கோ, என் மனசு குழு 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 குழுன்னு இருந்திருக்கும். என்கிட்ட தோத்து போன இந்த முகத்தை பார்க்க என் மனசு அப்படியே ரெக்க கட்டி பறந்திருக்கும். என் கால்ல விழுந்து பறி போன உங்க அப்புச்சி மானத்தை எப்படி மீட்க போற? இந்த சின்ன பைய கால்ல விழுந்து உங்க மானம் போனதுதான். இனிமேலாவது கொஞ்சம் அடக்க உடக்கமா பொம்பளை புள்ளங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு ஒழுங்கா நடக்கிற வழிய பாரு. என்ன புரிஞ்சுதா? ஒழுங்கா கிளம்பி வீட்டுக்கு வா. என்ன நான் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கிற, நீ பாட்டு கண்டுக்காம அப்படியே உட்காந்துட்டு இருக்க? என்ன நீ முறைச்சா நான் பயந்துருவனா? நீ இப்படியெல்லாம் சொன்னா வரமாட்ட. உன்னை வர வைக்க என்கிட்ட ஒரு விஷயமே இருக்கு. உங்க அப்புச்சி அவமானப்பட்ட அந்த கண்கொள்ளா காட்சிய நீ நேர்ல பார்க்கலனா என்ன? அத நான் உனக்காக ஹை குவாலிட்டி வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அத பார்த்து நீ ரசிக்கணும், அத நானும் ரசிக்கணும். சரியா? என்னமா கண்ணு, கண்ணெல்லாம் செவந்திருக்கு. கோவம் வருதா? வந்து என்ன பண்ண? எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சே. இப்ப நான் எதுக்கு இந்த வீடியோ உனக்கு காட்டணும்னு வச்சுக்கோயேன். சிதம்பரம் 4 செவுத்துக்குள்ள அவமானப்பட்டது இது உனக்கு எனக்கு மட்டும்தானே தெரியும். இந்த ஊருக்கு யாருக்கும் தெரியாதுல்ல. நீ மட்டும் மரியாதையா என் கூட வீட்டுக்கு கிளம்பி வரலன்னு வச்சுக்கோ, இப்ப நீ பார்த்து ரசிச்ச இந்த வீடியோ, உங்க அப்புச்சி அவமானப்பட்ட இந்த வீடியோ இன்னும் சற்று நேரத்தில் காரைக்குடி லோக்கல் கேபிள் இன்டர்நெட்ல போட்டு அத்தனை பேரும் பார்க்கிற மாதிரி நான் செஞ்சிடுவேன்.
அப்புறம் உங்க அப்புச்சி மானம் மரியாதை என்ன ஆகும்னு நான் சொல்லி உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. கரஸ்பாண்டன்ட் மேடம் உங்களுக்கே நல்லா தெரியும். உங்க அப்புச்சி கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்கிட்ட தான் இருக்கு. 4 செவுத்துக்குள்ள நடந்த விஷயம் இந்த ஊர் ஃபுல்லா தெரிஞ்சு உங்க அப்புச்சி பேரு நாரணமா சொல்லு. இல்ல ஒழுங்கு மரியாதை கூப்பிட்டதுக்கு வீட்டுக்கு வரியா? இங்க பார், உனக்கு அவ்வளவு டைம் கிடையாது. 5 எண்ணுவேன், அதுக்குள்ள ஒரு நல்ல முடிவா சொல்லு. நீ இதுல எந்த முடிவு எடுத்தாலும் ஐ எம் வெரி ஹாப்பி. ஆனா நீ எந்த முடிவு எடுத்தா அது உனக்கு நல்லதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். உங்க கவுண்ட் டவுன் இப்போ ஸ்டார்ட் ஆகுது மேடம். 1 2 3 4 பறையடிக்க பல்வினை தொடி தொடிக்க புத்து வைத்த சுத்த காளி பொங்கி பொங்கி வாராடா. வெப்பன் குழையாட வீரசூலம் கையிலாட மொப்பம் குடிச்சு அந்த முப்பிடாரி வாராடா. ஆவேசவயங்கரியாங்கார சூரகாளி மண்டையொட்ட செண்டையாக்கி வா காளி வாராடா. அள்ளி அள்ளி தானம் தந்த அன்னதான பிரபுவுக்கு கொள்ளி வச்ச கையவன கொண்டு போட வாராடா. என்னடா பாக்குற? பெரிய இவ மாதிரி பேசுன, இப்ப பேசுறா. இப்படி ஒரு சுருவு சுருவுனா அம்புட்டுதான். பேச்சு மட்டும் இல்ல, மூச்சு இருக்காது. நீ ஒவ்வொரு தடவையும் தப்பு பண்ணும் போதெல்லாம் உன்னை மன்னிச்சு விடுறதுக்கு காரணமே நீயும் அந்த குடும்பத்துல ஒருத்தனுங்கிறதுனாலதான். உன்னை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்குங்கிறதுனாலதான். இல்லன்னு வச்சுக்கோ, உன்னெல்லாம் என்னைக்கோ தண்டிச்சிருப்பேன். நீ எல்லாம் ரோட்டோரம் கிடக்குற அசிங்கம், நரகல். உன்னை தீண்டுனா நாத்தம் எங்களுக்கு தான். அதுக்குதான் உன்னை பார்த்து ஒதுங்கி போய் கிடக்க. உனக்கு பயந்தில்ல. நீ எல்லாம் எம்புட்டு சொன்னாலும் திருந்தாத ஈன பிறவி. உன் மூச்சு காத்து மேல பட்டாலே பாவம். உன்னெல்லாம் திருத்த நினைச்சேன்னு வச்சுக்கோ, அது நான் பண்ற பெரிய முட்டாள்தனம். துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுவே நமக்கு தொல்லை கொடுத்துட்டே இருந்தா அது வேறையே அறுத்துடணும். இதுக்கு மேல எனக்கு தொல்லை கொடுத்த சம்பளம் இறக்கிடுவேன், ஜாக்கிரதை. போடா. நான் உக்கிரமாகறதுக்குள்ள இந்த இடத்தை விட்டு போயிரு. இல்லன்னா உன் உசுர அம்மனுக்கு பஸ்பம் ஆயிரும். போடா, போ. வடிவேலு, டேய் டேய் வடிவேலு, வடிவேலு, டேய் வடிவேலு, எங்கடா இருக்க? வடிவேலு, எங்கம்மா உன் புள்ள? எங்க ஒளிச்சு வச்சிருக்க அவனை? என்னடா என்ன பேசுற நீ? அவனை எதுக்கு இப்ப நீ தேடிக்கிட்டு இருக்க? அவனை நான் எதுக்கு தேடுறேனா? அவனை நான் எதுக்கு ஒளிச்சு வைக்கணும்? சொல்லுடா.
என்னம்மா என்னம்மா எதுவும் தெரியாத மாதிரி பேசுற? எல்லாரும் சேர்ந்து என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? அவன்தான் மடத்தனமா சொன்னானா கண்டிக்க வேண்டிய நீ கண்டுக்காம இருந்திருக்க. டேய், இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி குதிக்கிற? என்னக்கா பேசுறது? என்ன நடந்து போச்சா? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா? இல்ல நீயும் அவன மாதிரி மாறிட்டியா? உன் புள்ள மேல வச்ச குருட்டு பாசத்துல இப்படி தப்பு பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலக்கா. உன் பையன் யாரு, அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியன் திருட்டு பையன்னு உனக்கு நல்லாவே தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. அமுதா உனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் எவ்வளவு பண்ணியிருக்கான். அவளை மறந்து உதாசீனப்படுத்தி பேசுறியேக்கா. சாக கடந்த உசுரை காப்பாத்தி தான் குடும்பத்தையும் தான் அப்புச்சியையும் தூக்கி போட்டுட்டு ஓ உசுரை காப்பாத்தினாலே எப்படிக்கா அவளை மறந்த? இப்படி உருப்படாம இருந்த நம்ம குடும்பத்தை இன்னைக்கு எல்லாரும் மதிக்கிற அளவுக்கு மாத்தி காட்டி நம்ம எல்லாரையும் ஒரு ஆளாக்குன அவளை நாம எப்படி விட்டு கொடுக்கலாம் சொல்லு? படிப்பே மண்டையில ஏறாத உன் பிள்ளைய திரும்பவும் படிக்க வச்சு அவனை ஒரு வாத்தியாராக்கி திரும்பவும் இந்த குடும்பத்தை வாத்தியார் குடும்பம்னு ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுத்தவோம். அவளை எப்படிக்கா நீ மறந்த? நம்ம குடும்ப சொத்தை மீட்டு கொடுத்த அமுதாவை எப்படிக்கா நீ மறந்த? உன் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அந்த மனுஷன் தன்னோட சொத்தை எல்லாம் இழந்து இப்ப பிச்சைக்கார மாதிரி ஒரு குடிசையில வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அந்த மனுஷனை போய் ஒரு பொறுக்கி பயலோட கால்ல போய் விழ வச்சுட்டு நாமெல்லாம் நல்லா இருப்போமா? சொல்லுக்கா, நாமெல்லாம் நல்லா இருப்போமா? என்னடா பண்ண சொல்ற? அவ சொல்றதும் எனக்கு சரியா தான் படுது, வடிவேல் பண்றதும் எனக்கு சரின்னு தான் படுது. ரெண்டு பேர்ல யார் பண்றது சரி, யார் பக்கம் நிக்கிறதுன்னு எனக்கு தெரியலடா. பெத்த தாயா என் மக பண்றது எனக்கு தப்பா தெரியல. அப்போ இப்படி இருக்கும்போது அவனை எப்படிடா நான் குத்தம் சொல்ல முடியும்? சொல்லு. ஆமா, உனக்கு எப்படி தப்பா தெரியும்? அவன் தான் உன் மண்டையில மொத்தமா புகைய போட்டு மயக்கிட்டானே. அவன் சொல்ற ஆட்டத்துக்கு தான் நீ ஆடுற. இங்க பாருக்கா, இப்படி குருட்டுத்தனமா நியாயமே இல்லாம ஒரு பக்கம் இருக்கிறது ரொம்ப தப்புக்கா. ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி யோசி. உன்னை நீயே ஏமாத்திக்கிட்டு தப்பு பண்ண. நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் நில்லு. அதான் எல்லாருக்கும் நல்லது. தராசு முள்ள நடுவுல நின்னா சரியான எடையை காட்டுதுன்னு அர்த்தம். அப்படி நடு நிலைமையில நின்னு யோசி. இப்பவே ஒரு முடிவு பண்ணு. அமுதா பக்கம் நிக்க போறியா, இல்ல உன் புள்ள வடிவேலு பக்கம் நிக்க போறியா? டேய், என்னடா பேசுற? ஆமாக்கா, தப்போ சரியோ ஏதோ ஒரு பக்கம் நில்லு. அப்பதான் எல்லாருக்கும் நல்லது. அவன் இந்த வீட்டுக்குள்ள இருக்க போறானா, இல்ல அமுதா புள்ள இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர போறியா? இதுல ரெண்டுல ஏதாவது ஒன்னத்தை சொல்லணும். அந்த புள்ளையோட மனசு எம்பிட்டு வேதனைப்பட்டிருந்தா கோச்சிட்டு இப்படி கோயில போய் உட்காந்துருக்கு. நம்ம குடும்பத்தை தான் குடும்பமா நினைச்சு சுமந்த புள்ளைய இப்படி ஊர் மத்தியில போய் உட்கார வச்சுட்டியேக்கா. நம்ம குடும்பத்தை என்னைக்காவது யாருக்கிட்டையாவது விட்டு கொடுத்துருக்காக்கா அந்த புள்ள? ஆனா நாம இன்னைக்கு அந்த புள்ளைய விட்டு கொடுத்துட்டோமேக்கா. அக்கா, அந்த புள்ளைய சமாதானப்படுத்தி முதல்ல அந்த புள்ளைய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வாக்கா. அவ வரும்போது வடிவேலு இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. அவ வரது இருக்கட்டும், என் புள்ள வடிவேலு இந்த வீட்டை விட்டு ஏன் போகணும்? என்னம்மா பேசுற நீ? என்ன பேசுற? இம்புட்டு அநியாயத்தையும் பண்ணாவ எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும்? சொல்லுமா. இப்ப நடக்கிற எல்லா குழப்பத்துக்கும் அவன்தான் காரணம். அவன்லாம் திருந்துவான்னு நினைச்சா அது நம்ம மடத்தணும். உனக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. ச்சே, என்னம்மா? வந்ததும் ஒழுங்கு மரியாதையா இதெல்லாம் எடுத்துட்டு வெளியில போ சொல்லு. அவனை நான் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள பார்த்தேன். என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? அவன் யாருடா? உன் கூட பிறந்த தம்பிடா. அவனை போய் வீட்டை விட்டு வெளியே போக சொல்ற? அவன் எங்கடா போவான்? அவனுக்கு நம்மளை விட்டா யாரா இருக்காங்க? அவனே
திருந்தி இப்பதான் ஒழுக்கமா வாழணும்னு நினைக்கிறான். இப்ப போய் அவனை எல்லாத்துக்கும் ஆளாளுக்கு குத்தம் சொல்லிக்கிட்டு திரியறிய. இதுக்கு மேல யாராவது என் பேச்ச மீறி பேசக்கூடாது. இந்த வீட்ல யாராவது இருக்கணும்னா இருங்க. எனக்கு எல்லாருமே ஒண்ணுதான். ஏதோ சின்ன தப்பு நடந்து போச்சு, அதை எப்படி சரி பண்ணி ஒன்னா இருக்கலாங்கிறத பாருங்க. அதை விட்டுட்டு இப்படி மடத்தனமா பேசாதீங்க. நீங்க எல்லாருமே அவனை தப்பு தப்பா பார்த்தேதான் அவனை தப்பான ஆளுன்னு நினைக்கிறீங்க. இப்ப கூட அவன் எங்க போயிருக்கான் தெரியுமா? கோவிச்சுக்கிட்டு போனவகிட்ட நான் பண்ணது தப்புன்னு மன்னிப்பு கேட்டு அவளை திரும்ப கூட்டிட்டு வர்றதுக்காக போயிருக்கான். அவன் திருந்திட்டாடா, நம்புடா. டேய் மாணிக்கம், நீயாவது உன் மருமகனை நம்புடா. அவனோட அண்ணமண்டி கால்ல விழுந்தாவது கூட்டிட்டு வர நான் எல்லா பிரச்சனையும் சரி பண்றேன்னு போயிருக்காண்டா. அம்மா, இன்னும் அவனை நீ நம்புறியாமா? நம்பு, நீ நல்லா நம்பு. உன் நம்பிக்கை இந்த வீட்டை எங்க கொண்டு போய் நிறுத்த போதுன்னு நல்லா பாரு. அவனாவது அமுதா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கூட்டு வர்றதாவது. இந்த அளவுக்கு உன்னை அவன் மயக்கி வச்சிருக்கானா, இனி உன்னை எதுவும் பண்ண முடியாது. இனி அனுபவிக்க போறதை யாராலையும் பார்க்கவே முடியாது. மாமா, ஏன் மாமா இன்னமும் இங்க நிக்கிற? டேய் மாப்ள, நில்றா. ஏக்கா, நல்லா இருந்த உன் புத்தி ஏக்கா இப்படி போயிட்டு இருக்கு? நல்லா. டேய் மாப்ள, டேய். டேய் மாப்ள, இப்ப எதுக்குடா அழுகுற? டேய், எல்லாம் சரியாயிடுங்கயா. அட போ மாமா. கோவத்துல அமுதா நடானா கோவில்ல போய் உட்கார்ந்து கிடக்கு. அம்மா வடிவேலை விட்டு கொடுக்காம பேசிட்டு இங்க நான் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பொண்டாட்டி, இன்னொரு பக்கம் அம்மா. நடுவுல நான் என்ன பண்றதுன்னே தெரியல. யார் பக்கம் நிக்கிறது, என்ன பேசுறது ஒண்ணும் விளங்கல மாமா. என் நிலைமெல்லாம் யாருக்கும் வரக்கூடாது மாமா. டேய் மாப்ள, இது எல்லார் வீட்லயும் சகஜமா நடக்கிற ஒண்ணுதாயா. என்ன நம்ம வீட்டுல கொஞ்சம் லேட்டா நடந்திருக்கு. இங்க நகமும் சதையுமா இருந்த மாமியாரும் மருமகளும் முத தடவையா எதிரெதிரா நிக்கிறாங்க. சரி பண்ணிடலாம்யா, விடியா. என்ன இருந்தாலும் அமுதாவோட அப்பச்சிக்கு இப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு நம்ம விட்டுருக்க கூடாதுப்பா. அமுதா பிள்ளையே நம்ம விட்டு கொடுத்துருக்க கூடாது. நாம அங்கன இருந்தோம், எதுவும் பண்ண முடியாம போச்சா மாப்பிள்ள. நானும் ஒரு வகையில அந்த தப்புக்கு காரணமா போயிட்டேன் மாப்பிள்ள. அமுதாவோட கோபம் நியாயமானதுதான் மாமா. அம்மா ஏன் மாமா இப்படி இருக்காங்க? அவன் பேச்ச கேட்டு எதுக்கு இப்படி பண்றாங்க? வடிவேல எதுக்கு இம்புட் நம்புறாங்க? என்ன காரணம் மாமா? அம்மா அதான் காரணம் மாப்பிள்ள. இந்த அம்மாக்களுக்கெல்லாம் நல்லா இருக்கிற பிள்ளைகளை விட தப்பா நடந்துக்கிற பிள்ளைங்க மேலதான் அக்கறையும் கவனமும் ஜாஸ்தியாவே இருக்கும். அவங்க தப்பா போய் எங்கேயாவது மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க மேல கூடுதலா கவனம் செலுத்துவாங்க. அதுலயும் லேசா திருந்திட்டேன்னு சொல்லிட்டா போதும், இந்த ஆத்தாகாரிங்க விழுந்தடிச்சு கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஒரு கூத்து தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இங்க நடக்கிற கூத்துல உங்க அம்மாவுக்கு யாரு என்னன்னே தெரியல. மருமக தெரியல, நீ தெரியல, நான் தெரியல. ஆனா சின்ன மகனோட பாசம் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியும். அதுக்குன்னு இப்படியா கூறு கட்டு நடந்துப்பாங்க? அமுதா புள்ள மனசு எம்புட்டு பாடுபட்டிருக்கும். அவளை நினைச்சு என் மனசு எம்புட்டு துடிச்சு போய் கிடக்கு. இப்படி எல்லாரையும் அம்மா ஏன் தான் கஷ்டப்படுத்துறாங்களோ? டேய் மாப்ள, நாம எல்லாருமே நமக்கு ஏற்பட்ட வழியை தாண்டா பெருசா பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா அமுதா பிள்ளைக்காக அவங்க அப்புச்சி தான் கௌரவத்தை கூட பெருசா நினைக்காம இந்த சின்ன பையன் வடிவேலு இருக்கானே அவன் கால விழுந்தாரே, அதையெல்லாம் அவர் நினைச்சு அவர் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அதை யாராவது ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்த்தோமா? நாம நம்மளை பத்தி தாண்டா யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பெரிய மனுஷன் இந்நேரம் எம்புட்டு காயப்பட்டு போயிருப்பாரு. அதை நம்ம கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தோமா? இந்த குடும்பத்துக்கு குளங்காக்க வந்த குலசாமியை கொடுத்ததை தவிர அந்த மனுஷன் வேற என்னையா தப்பு பண்ணாரு சொல்லு மாப்ள? ஆமா மாமா, நம்ம எல்லாரையும் விட மாமா மனசுதான் ரொம்ப பாழாயிருக்கும். இந்நேரம் மனுஷன்
அத மனசுல போட்டு எப்படி புழுங்கி தவிக்கிறாரோ. மாமாவை போய் ஒரு எட்டு பார்த்து நடந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு அவரை சமாதானப்படுத்திட்டு வரலாம் மாமா. வாங்க மாமா, போய் பாப்போம். நல்ல யோசனை தான் மாப்பிள்ள, வா போலாம். அடேங்கப்பா, எல்லாம் கரெக்டா நடந்திருக்கு போலியே. ஐயா 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 வடிவேலு, என்னடா ஆச்சு? இப்படி இப்படி சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு, உன் முகமெல்லாம் ஏன் இப்படி வாடி இருக்கு? யாரியா யாரியா உன்னை இப்படி எல்லாம் பண்ணது? ஏண்டா உன் அண்ணன் வர்ற வழியில உன்னை பார்த்து ஏதாவது கோபத்துல அடிச்சு புட்டானா? ஐயா சொல்லியா, என்னையா நடந்துச்சு? அண்ணனா? அவனை நான் எங்கம்மா பார்த்தேன்? அப்புறம் இதெல்லாம் எப்படி? அண்ணன் மண்டியை தேடி போனேன். அவங்க ஊர் எல்லையில இருக்கிற கோவில்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்கம்மா. அங்க நான் போய் அவங்க காலில் விழுந்து, நான் பண்ணது தப்புதான், உங்க அப்புச்சி காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லி நான் மன்னிப்பு கூட கேட்கறேன்னு சொன்னம்மா. தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்கன்னு நான் கெஞ்சி கூட கேட்டேம்மா. ஆனா அவங்க என் அப்புச்சியை நீ காலில் விழ சொன்னல அப்படின்னு சொல்லி என்னை அடிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சு பக்கத்துல இருக்கிற சூளத்தை எடுத்து என் கழுத்துல வச்சுட்டாங்கம்மா. இங்க பாருமா,